அண்மை செய்தி. மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பெருமையாக சொல்லிக்கொண்டே தமிழ்நாட்டு மக்களின் குரலை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கண்டனத்தை சமூக வலைதளத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை, தேவைகளை கடிதங்களாக, நேரில் மனுக்களாக, சட்டமன்ற தீர்மானங்களாக எடுத்து சொல்லியும் காதில் வாங்காமல் இருப்பது நியாயமல்ல. அதிகமான வரி வருவாயை தரும் மாநிலமான தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை செய்வதை மனசாட்சியுள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், உங்கள் வஞ்சனைகளை கடந்துதான் நாட்டிலேயே அதிகமான 11.19% பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் என்றும், குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடைபோடுவோம் என ஒன்றிய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகளிடம் ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பெருமையாக சொல்லிக்கொண்டே தமிழ்நாட்டு மக்களின் குரலை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என்றும், தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை, தேவைகளை கடிதங்களாக, நேரில் மனுக்களாக, சட்டமன்ற தீர்மானங்களாக எடுத்து சொல்லியும் காதில் வாங்காமல் இருப்பது நியாயமல்ல. அதிகமான வரி வருவாயை தரும் மாநிலமான தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை செய்வதை மனசாட்சியுள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், உங்கள் வஞ்சனைகளை கடந்துதான் நாட்டிலேயே அதிகமான 11.19% பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் என்றும், வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகளிடம் ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும், குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடை போடுவோம் என ஒன்றிய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார்.